தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானத்தையும் பூமியும் வார்த்தையால் படைத்த எங்கள் அன்பின் நல்ல பரலோக பரமபிதாவே, இதோ இந்த 2வது நாள் எரிகோ செபத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு இரக்கத்தினாலே அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த 2வது நாள் எரிகோ செபத்திலே தடையின்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு வல்லமையோடு ஸ்துதித்து தங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ முதலை தகர்த்து போடும்படியாக ஜப ஆவியால் நிரப்புவீராக. தூய ஆவியானவரே, இந்த இரவு ஜெபத்திற்கு எதிரான எல்லா சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தும். எல்லோருமாய் ஒப்பு கொடுப்போமா? தூய் ஆவியானவருடைய கரத்திலே இந்த செப வேலை தொடக்கத்திலேயே நம்மை முற்றிலுமாய் தூய் ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறோம், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆட்கொள்ளும் என்று கூட சொல்லி இந்த நேரத்திலே முழுமையாய் தூய் ஆவியானவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஒவ்வொருவர் மீதும் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவிய தூய் ஆவியானவரே ஊற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. ஜப ஆவியால் நிரப்புவீராக. எல்லா விதமான அசதி அஜாக்கிரத்தையை கொண்டு வருகிற, எல்லா சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, இன்று தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
எல்லோருமாய் ஹalleluya ரீதா லாமா ராஷதா ரபா கதரபா கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இதோ ஆண்டவரை ஒரு விசை ஸ்துதிப்போமா. ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். துதிங்க 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 துதிங்க. ஹalleluya இந்த ஜெபனர் முழுமையாய் பங்கு பெறுவதற்கு தூய ஆவியாருடைய வல்லமை நம்மீது இறங்கும்படியாய் துதிப்போமா. ஹalleluya அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹalleluya துதித்து தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ரீமா ரஷதா ரீகா பரபருது நிஷந்தரபா. ஹalleluya தேவ பிரசன்னம், தேவ வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறையா. இந்த 2வது நாள் எரிகோ ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற ஒருவரும் வெறுமனே போகாதபடி அப்பா ஹalleluya உமது வல்லமையால் நிரப்பப்படவும் அது அவர்களுக்கு எதிரான சத்துருவின் கிரியைகள் தடைகள் உடைக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே உமது தெய்வீக வல்லமையாலே நிரப்புவீராக. ஹalleluya உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உமது அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹalleluya நன்றி தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya praise the Lord. ஹalleluya நன்றியோடுமே நாங்கள் ஸ்துதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2வது நாள் நாம் எதற்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா எதற்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம்? ஹalleluya குடும்ப தலைவர்களுக்காக நேற்றைய தினம் குடும்ப தலைவிகளுக்காக நாம் ஜெபித்தோம். துதித்து எல்லா சத்துருவின் கிரியைகளை நாம் தகர்த்து போட்டோம். அடுத்ததாக இன்றைக்கு குடும்ப தலைவருக்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கொலோசியர் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையிலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், கொடுமைப்படுத்தாதீர்கள். ஹalleluya இன்னைக்கு எத்தனை பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆகினால ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் என்று கூட சொல்லி அவர்கள் தங்களுடைய மனைவியை அன்பு செலுத்தக்கூடிய அந்த அன்பின் ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று கூட சொல்லி நாம் இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹalleluya அடுத்ததாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஹalleluya சொற்பூசலும் அவங்க கிட்ட இருக்கிற கோபம், சினம், அவங்களுக்கிட்ட இருக்கிற சினம், எரிச்சல், கோபம், எல்லா கசப்பு எல்லாம் நீங்கி போய் கரங்களை உயர்த்தி அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளும் அதை விரும்புகிறோம் இல்லையா? என்னுடைய கணவர் கூட இப்படி கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி பிரியமானவர்களை அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் கணவர் மீது ஜப ஆவியால் நிரப்புங்கப்பா, ஒரு புதிய படைப்பாய் மாற்றுங்கப்பா. ஹalleluya அப்படியாக அவர் மாற வேண்டும் என்று கூட சொல்லி பிரியமானவர்களை அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அடுத்ததாக தொடக்க நூலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஹalleluya மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினது யாரு? ஈசாக்கு. ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya அப்போ தன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு கணவராய் இருக்க வேண்டும். நீங்க எல்லாருமே அதை விரும்புவீங்க இல்லையா? உனக்குள்ள ஒரு குறை இருக்கு, உனக்கு தான் குழந்தை இல்லாததுக்கு நீ தான் காரணம், உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லாதபடி
என் மனைவிக்காக நான் ஜெபிப்பேன், என் ஆண்டவர் கேட்டு அதற்கு அற்புதங்களை செய்வார் என்று கூட சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஈசாக்கை போல தன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு கணவராய் அவர் காணப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்க ஒவ்வொருவரும் அதை விரும்புறீங்க இல்லையா? அந்த பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற கணவர்மார்கள் தன் மனைவிக்காக இப்படியாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே சகோதரி என்று சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லுவீங்கன்னு சொன்னா, நிச்சயமாகவே ஈசாக்கனுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மனைவி ரெபேக்காவுக்கு ஆண்டவர் கருத்தரிக்க உதவி செய்தார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும் பிரியமானவர்களே. இரட்டை குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மூணாவதாக தன் மனைவிக்காக ஜெபிக்கக்கூடிய கணவராய் அவர் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் வாசிப்போது மட்டுமல்ல, இதற்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அடுத்ததாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, எல்கானா அன்னாவை நோக்கி, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்றார். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால அண்ணா எப்படி வேதனைப்பட்டாங்களாம் பாருங்களேன். அவங்க உண்ணவும் இல்லை, அழுதுட்டே இருக்கிறாங்க மிகுந்த மனபாரத்தோடு. இதை பார்த்துட்டு இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நீ அழுதா அழு, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ, எனக்கு என்ன, என் வேலையை பார்க்குறேன், உனக்கு இதே தான் வேலைன்னு சொல்லிட்டு போகிற கணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்கானா என்ன பண்ணார் தெரியுங்களா? அருமையான ஒரு இறை வார்த்தை பாருங்களேன். எல்கானா சொல்கிறாங்க, அவரை நோக்கி அண்ணாவை பார்த்து, அண்ணா நீ ஏன் அழுகிறாய்? விசாரிக்கிறாங்க பாருங்க, அன்போடு விசாரிக்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போகல. நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் சாப்பிடல? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே தன் மனைவியை தேற்றக்கூடிய ஒரு கணவராய் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. 10 புதல்வரை விட நான் உனக்கு மேலானவன் அன்றோ என்றார். எப்படி ஒரு ஆறுதல் படுத்துறாரு. அவங்க மன வருத்தத்தோடு அவங்க வேதனையில் இருக்கும்போது ஏன் அழுறன்னு ஒரு விசாரிக்கக்கூடிய, அன்போடு விசாரிக்கக்கூடிய, அது மட்டுமல்ல ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு கணவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரிகளே, இது போல எனக்கு கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் நினைப்பீங்க. நிறைய நேரத்தில் நான் சாப்பிட்டாலும் சரி, நீ சாப்பிட்றியா, நீ தூங்குறியா, நீ என்ன பண்ணுற, எதுவுமே கேட்காம இருக்கிறாங்களேன்னு கூட சொல்லி நீங்கள் மன வருத்தப்படலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் மத்தியில் மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். அதை நீங்கள் நம்பணும். நம்பிக்கையோடு நம்ம இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே நோவா என்ற பக்தரை பார்க்கிறோம். கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய பார்வையிலே அவர் நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் என்று கூட சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நோவா ஆண்டவருடைய கண்களிலே அவருக்கு இரக்கம் கிடைத்தது. அவர் நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் காணப்பட்டாராம். பிரியமானவர்களே, இதோ உங்களுடைய கணவர் ஆண்டுடைய பார்வையில நேர்மையாளராக வாழ வேண்டும், குற்றமற்றவராக வாழ வேண்டுமா? நாம் ஜெபிப்போமே. அதே தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளனாக காண்கிறேன். அந்த பேழைக்குள்ளாக நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பமே அந்த பேழைக்குள்ளாக கடந்து சென்று பாதுகாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அழிவு வருகிறது. வெள்ளத்தினாலே ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கும் போது நோவா நேர்மையாளவராகவும் குற்றமற்றவராகவும் தேவனுடைய பார்வையிலே இருந்ததுனால அவர் குடும்பமாய் அந்த பேழைக்குள் கடந்து சென்றார். நம்முடைய குடும்ப தலைவர்கள் நேர்மையாளராகவும் ஆண்டுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாகவும் வாழ்ந்தால் அந்த குடும்பம் முழுவதும் விண்ணக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியுமே. ஹல்லேலூயா.
அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கேக்குதா? எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம், ஸ்துதிக்க போகிறோம். ஒரு ஊழியரிடத்துல ஒரு சகோதரி வந்து எப்போ பார்த்தாலும் என் கணவர் மனம் மாறணும், அவர் இப்படி குடிக்கிறாரு, இப்படி வெறிக்கிறாரு, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு, எந்த நேரமும் செல்போனும் கையுமா இருக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் குடியிலே செலவழிக்கிறாரு, என் கணவர் எப்படியாவது மனம் மாறணும்னு சொல்லி அந்த தேவ ஊழியரிடத்துல வந்து சொல்லுவாங்களாம். அவரும் சரி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அனுப்புவாராம். ஆனால் ஒரு நாளும் அவங்க நிறுத்தின பாடல ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லுவாங்களாம். அப்போதான் அந்த தேவ ஊழியர் சொன்னாராம், முதல்ல உன் கணவருக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை நீ என்னைக்கு விடுறியோ, அதுக்காக நீ ஆண்டவருக்கு எப்போ நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறியோ அப்பத்தான் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பாருன்னு சொன்னாராம். பிரியமானவர்களை, இந்த நாளிலே கூட நம்ம நிறைய பேர், நம்ம அநேகர் என்ன செய்வோம்னா, ஐயோ நான் நினைத்த மாதிரி எனக்கு கணவர் அமையலையே, அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, திருமணமாகி கணவர் எனக்கு அமையவே இல்லையே, நான் நினைச்ச மாதிரி இல்லையே, எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லையே, இவ்வளோ ஒரு குறைபாடோடு கூட, இவ்வளோ ஒரு பலவீனத்தோடு கூட காணப்படுகிறார்கள், நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று கூட சொல்லி ஒவ்வொரு நாளும் முறுமுறுத்து கொண்டே இருக்கலாம். ஒரு வேளை உங்கள் கணவர் குடிக்கிற மனிதனாய் காணப்படலாம். ஆனால் அதற்காக ஆண்டவரிடத்துல நன்றி சொல்ல வேண்டும். வேற என்ன பலவீனம் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இதற்காக நான் ஸ்துதிக்கிறேன் என்று கூட சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஸ்துதிக்க வேண்டும். ஸ்துதித்து 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 எல்லா சாத்தானின் கிரியைகளை நாம் இந்த நாளிலே துரத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் தெரியும். இந்த இணைப்பில் இருக்கிற, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் உங்க குடும்பத்துல நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி, என்ன பலவீனம் இருக்குது, எனக்கு இப்படி இருந்தா பரவாயில்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும் அற்புதங்களை செய்வதற்கு. நேர்மையான நாய், குற்றமற்றவனாய், தேவனுடைய பார்வையில பரிசுத்தமுள்ள மகனாய் மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போதும். அந்த ஆண்டவரை தான் இந்த வேலையில நாம் ஆராதித்து துதித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமா இந்த நேரத்தில். ஒரிதா ரபானா ஷதரிக பரபர பரபர பரபா. இவ்வளோ நேரம் இறை வார்த்தையை நம்ம வாசித்தோம். அந்த வார்த்தைகளெல்லாம் மனதில் நிறுத்தி கொள்வோம். அன்பு செலுத்தக்கூடிய என் கணவர் என்னிடத்தில் இதுவரைக்கும் அன்பு செலுத்தலன்னு நினைக்கிறீங்களா? அன்பின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவர் என்று கூட சொல்லி இந்த நேரத்தில் ஸ்துதிக்க போகிறோம். எந்த நேரமும் வீட்டுக்கு வந்தா கோபமோ எரிச்சலோடு கூட, கசப்போடு கூட, தகாத வார்த்தையோடு கூட ஏதோ வீட்டுக்குள் கடந்து வர்றாரு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த நேரத்தில் நாம் ஸ்துதித்து ஸ்துதித்து சாத்தானின் கிரியைகளை துரத்த போகிறோம். நீங்க நம்புறீங்களா? இது வெறும் வார்த்தை இல்லைங்க, ஏதோ ஒரு ஆன்லைன் ஜெபம், ஏதோ இதில் போய் எல்லாம் அப்படி அற்புதம் நடக்குமான்னு நினைக்கலாம். நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கின ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் வேலையால் குணமாவான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொன்னார். அந்த வார்த்தை சொன்ன அந்த நிமிடத்தில் ஏதோ அவருடைய வேலைக்காரர் குணமாகினதை நாம் பார்க்கிறோம். அது உண்மையானால் இந்த ஆன்லைன் வழியாக, இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் அற்புதம் செய்வது உண்மை. பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் ஜெபத்தின் வழியாக எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அற்புதத்தை இந்த எரிகோ ஜெபம் 2வது நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வது நிச்சயம். ஆகினால நம்பிக்கையோடு இந்த நாளிலே ஸ்துதித்து நாம் சத்துருவின் கிரியைகளை துரத்த போகிறோம். ஈசாக்கை போல தன் மனைவிக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய், ஒரு கணவனாய் தேவன் மாற்ற வேண்டும் என்று கூட சொல்லி இந்த நேரத்தில் ஸ்துதித்து ஸ்துதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்பொழுது வாசித்த ஒவ்வொரு இறை வார்த்தைகளையும் மனதிலே நிறுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஓ ஹalleluya நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஸ்துதிக்க ஆயத்தம் ஆகுவோமா? ஹalleluya ஹalleluya. அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்துதிப்போமா? ஓ ஹalleluya ஹalleluya. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார ஸ்துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எல்லாருமா எக்காலம்னா என்னங்க பிரியமானவர்களை? ஸ்துதிக்கணும் சத்தமிட்டு. அவர்கள் எக்காலம் ஊதின பொழுது அலங்கம் மதில் இடிந்து விழுந்தது என்று கூட சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அவர்கள் 6 நாள் அளவும் அந்த எரிகோ மதிலை சுற்றி 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 துதித்து கொண்டு வந்தார்கள். 7வது நாள் எக்காலம் ஊதப்பட்டது. மக்கள் எல்லோரும் சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் மதில் இடிந்து விழுந்தது. ஹalleluya. நாமும் கூட ஆர்ப்பரிப்போமா ஆர்ப்பரிப்போமா. ஹalleluya ஹalleluya. ரீபானா காந்தரா பௌஷதரி கபரபரபரபா. ஒரு மகாபுரி ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்கள் கணவருடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது. ஓ அவர்களுக்குள் காணப்படுகிற தேவையில்லாத சுவாபங்கள் எல்லாம் மாறப் போகிறது. ஹalleluya ஹalleluya. ஓமே நாங்கள் சுதிக்கிறோம் 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 ஆண்டவரை. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி துதிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. ஆண்டு நோக்கி பார்ப்போமா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லைன்னு சொல்லி வார்த்தை பாடி துதிப்போம் இந்த வேலையில. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனையுமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்ல 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 எல்லா தடைகளும் விலகுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது போல் ஆண்டவரே. அப்பா எல்லா கட்டுகள் தடைகள் இந்த வேலையில உடைந்துபடி முடிய ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனையுமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனையுமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற நமக்கு தோல்வி இல்ல, துதிக்கிற நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலம் கொண்டு திடமனா இருப்போமா, பலம் கொண்டு திட மனதாக இருப்போம்மா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரீகாபா பாபா சந்தர்லபா. ஆவி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்,
அழகும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அழகும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எல்லாரும் ஆர்ப்பரிப்போமா, எல்லாரும் ஆர்ப்பரிப்போமா இந்த வேலையில. அப்பாவை நோக்கி ஆர்ப்பரிப்போமா. சத்துருடைய எல்லா கட்டுகள் எல்லாம் அகன்று விழும்படியாக எல்லாம் ஆர்ப்பரிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரீகாமா ரபா ரபா ஷலா ரபா. ஆண்டவரை எல்லா எக்காலத்தை போல உங்களுடைய குரலை உயர்த்துங்க, எக்காலத்தை போல குரலை உயர்த்துங்க இந்த வேலையில. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிகா ரபா ஷலபா ரபா 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 ரபா. ஓ ரிகா பாபா பர் ஷலபா ரபா ரபா ரபா. எரிகோ கோட்டை ஒடிக்கிட்டு இந்த வேலையில, எரிகோ கோட்டை ஒடிக்கிட்டு இந்த வேலையில, ஆண்டவரை யோர்தான் பின்னிட்டு ஓடிட்டு இந்த வேலையில, ஆண்டவர் சத்துருடைய வல்லமையில் வெளியே ஓடிட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை, விடுதலை ஆண்டவரே. விடுதலை தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷலபா ரபா 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 ரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெயரை சொல்லி 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 துதிங்க, எல்லா பிசாசுடைய கட்டு விலகட்டும். ஆண்டவருடைய பெயரை சொல்லி சொல்லி துதிங்க, எல்லா கட்டில் விலகட்டும் இந்த வேலையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிதா ரபா பாபா ஷலபா ரபா 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 ரந்து ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவி ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்த வாரம் ஆவி ஆண்டவரே, எங்களை கருத்துல ஒப்பு கிடக்கிறோம் ஆவி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவி ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா பாபா ஷலபரபரபா ஷபரபரம் ரிகபரதுரபரபரபா. ஆவி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. ஆவி ஆண்டவரே உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இறங்கி வாருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆவியான மத்தியில இறங்கி வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிதா ரபா பாபா ஷலபரபரபரபரபரபா ஷபரபரபரபரபரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியானவரே தீனாவா இறங்கி வாரும் சொல்லலாமா. ஹalleluya. ஓ அக்கினியானவர் இணைப்புல இருக்கிற அத்தனை பேரோ அக்கினியானவரே, தூய ஆவியானவரே, நெருப்பு மயமான நாவு உள்ள ஆவியானவரே, பெந்தகோஸ்து நாளிலே இறங்கின தூய ஆவியானவரே, இதோ இந்த நேரத்துல இதோ என் கணவர் மீது இறங்குமையா. இதோ அன்புள்ள இருதயத்தை கொடுங்க, இதோ அன்புள்ள இருதயத்தை கொடுங்க. எல்லா விதமான கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும்னு சொல்லுங்க. ஆறுதல் படுத்தக்கூடிய இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு தேவை, அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும்னு சொல்லுங்க. உங்க பார்வையில என் கணவர் நேர்மை உள்ளவராகவும் குற்றமற்றவராகவும் காணப்படணுமே ஆண்டவரே என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அவருடைய பெயரை சொல்லுங்க, அவருடைய பெயரை சொல்லி ஸ்துதிங்க. அவருக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்னென்று சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஸ்துதிங்க இந்த நேரத்துல. அக்னியாம் ஆவியானவருடைய வல்லமை நீங்க பெயரை சொல்லி ஸ்துதிக்கும் பொழுது அவர்கள் மீது இறங்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற தொழிலிலே காணப்படுகிற இதோ நஷ்டங்கள் எல்லாம் நஷ்டங்களை கொண்டு வருகிற சாத்தானை நாம் இந்த நேரத்தில் துதித்து 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 நிர்மலமாக்க போகிறோம். எவ்வளவு தொழில் செய்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதோ ஒன்றுமே பணம் மீறுவதில்லையே, இதோ தொழிலே இல்லையே, எவ்வளவு வருமானமே வருவதில்லையே என்று கூட சொல்லி கடன் பிரச்சனையோடு காணப்படுபவர்களுக்காக அவருடைய தொழிலுக்காக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. முதலாவதாக அவரை மாற்றுங்கப்பா, புது படைப்பாய் அவரை மாற்றுங்க பரிசுத்தாவியானவர் என்று கூட சொல்லி முதலாவதாக புது படைப்பாய் அவரை மாற்றுங்க. உங்க இதயத்துக்கு ஏற்ற மகனாய் மாத்துங்கப்பா. உங்களாலதான்ப்பா முடியும். அப்பா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய பெயரை ஒப்பு கொடுங்கள. பிரியமானவர்களே,
எத்தனை சகோதரிகள் கண்ணீரோடு கூட இதோ என் கணவருடைய குடிப்பழக்கத்தின் நிமித்தம் என் குடும்பத்துல சமாதானமே போயிடுச்சே, இதன் நிமித்தம் நாங்க பிரிஞ்சு கூட போயிடலான்னு இருக்கிறோம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவது உண்டு. பிரியமானவர்களே, ஹalleluya. அப்பாவால முடியாதது ஒன்று இல்ல. இதோ நான் 1 வருடம் இல்லப்பா, ஒரு 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் நான் இதுல போராடி கொண்டிருக்கிறேன், 20 வருஷம் போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விடுகிற சகோதரிகள் உண்டு. இதோ இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த 2வது நாள் எரிகோ ஜபத்துல உங்களுக்காகவே உங்கள் கணவருக்காகவே ஜெபிக்கும்படியாக இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya ஹalleluya. அவருடைய பெயரை சொல்லி துயாவியானவரே உங்க அக்கினி இறங்கட்டு ஐயா, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. எங்க குடும்பத்துல எந்த நேரமும் சண்டை சச்சரவு பிரிவினை அப்பா, அந்த சண்டை இல்லாம என் குடும்பம் ஒரு அமைதியான குடும்பமா. ஹalleluya ஹalleluya. அமைதியான குடும்பமா இருக்க வேண்டுமே. என் வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சத்தங்கள் தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. அது மாறணும் ஆண்டவரே. நானும் என் கணவர் இணைந்து ஜெபிக்கணுமே. அப்படிப்பட்ட ஜெப வல்லமை ஊற்றப்படணுமே அப்பா. எத்தனை நாட்கள் நான் மட்டும் வீட்டுல தனியாய் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பது. என் கணவர் என்னோடு இணைந்து வந்து ஜெபிக்கணுமே. இன்னும் என்னென்ன ஆதங்கங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. ஆவியானவரே, அக்கினியாம் ஆவியானவரே, இறங்கி வாரும் என்று சொல்லும் பொழுது முழுக்க 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 இந்த நாளில அவருடைய பெயரை தெரியப்படுத்துங்க. ஒரு வேளை உங்க பக்கத்துல இருந்தா அவருடைய கரங்களை பற்றி பிடித்து நீங்க செபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபரா ஷதரபா கந்தரபரபரபா. ஹalleluya ஹalleluya. அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று வீடு. எல்லாரும் சொல்லலாமா? நெருப்பு மயமான நாவு ஒவ்வொருவர் மீது இறங்கணும்னு சொல்லுங்க. சிம்சோன் மீது பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி வந்தார். இதோ சங்கிலிகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல மறைந்து போனது. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கி வந்த போது அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தார். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமா இறங்கின பொழுது அந்த சங்கிலிகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல மறைந்து போனதா. சூதா ராபானா ஷதாரி கபரபா. சத்துருவால் கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் இந்த நேரத்துல ஆவியானுடைய அக்கினி இறங்கி வரும் பொழுது ஹalleluya, எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிந்து போவது நிச்சயம். ரிதா ராபானா ஷந்தரா கபரி கபலரு தூரி கம்தன கரபா. ஹalleluya. அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டான், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டான், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி இறங்கணும். அக்கினி 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 அக்கினியே அக்கினி எல்லாரும் சொல்லணும். சத்தமிட்டு ஜெபிக்கணும், சத்தமிட்டு சிரிக்கணும். நான் மௌனமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல அந்த சத்தம் ஜெபிக்கணும், வீட்டுக்குள்ள அந்த சத்தம் கேட்கணும். தீனாவாய் வாருமையா,
தீனாய் வந்து விட்டார். எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடு. சாபம் இடட்டும் என் தெய்வமே மலர்ந்திடட்டும். ஆமென், ஆமென். எல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு. என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவருங்க சுட்டெரித்து கூடுமையா. ஓ சாபங்கள், ஹalleluya. அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே இருளெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும் இருளெல்லாம் இயேசுவின் மாறிடட்டும் நாமத்தினால. என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும் அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய சாமி, ஓஹோ உமது அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளிலே மகாத்திரி ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியானவரே, ஓஹோ நாவா இறங்கி வந்து ஓ எல்லா தீயவை கிரியைகளை சுட்டரித்து போடுவீராக. ஆமென், ஆமென். பழைய கதையிடட்டும் என் தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். புது படைப்பாய் மாற்றுங்கப்பா. அது உங்களால முடியும். ஆமென். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே பாவமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும் பாவமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும் அக்கினியே ஹalleluya. அக்கினியே அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஓ இந்த இணைப்பில 100க்கும் மேற்பட்ட ஆண்டவர பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து குடும்பமாய் செவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் உமது அக்கினி அக்கினி ஓ சாபங்கள் மறைந்து போகக்கூடிய அக்கினி, பாவங்கள் மறைந்து போகக்கூடிய அக்கினி, புது படைப்பாகக்கூடிய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ நீதானா ஒவ்வொரு சகோதரர்களும் ஜீவன் நதி பாய்ந்து வருட்டுமே ஆண்டவர பாவ சுவாபம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர அப்ப இருளாக இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற இருள் எல்லாம் மாற வேண்டுமே ஆண்டவர ஆண்டு கடந்த நாட்கள் கடந்தாக இருக்கட்டும் ஆண்டவர பழைய கடைந்து போகட்டும் ஆண்டவர புது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர புது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர புது வல்லமையால் மூடும் ஆண்டவர ஆண்டவரே தகப்பட அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் ஆண்டவர இப்பவே 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 எல்லாம் சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர எல்லா பாவங்களும் வெள்ளக்கட்டும் ஆண்டவர ஹalleluya 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 ஓ நிக்கா பாபா 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 ஒரு மின்சாரத்தை போல இதோ அவர்கள் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ ரீதா ராபானா சல்லாராபா மின்சாரம் தாக்குவது போல ஒரு வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ சத்துருடைய கிரியைகள் அதன் மூலியமாக சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரீதா சல்லடி கவரமரமரமரமரமரமரமரம ஹalleluya துதிங்க 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 இறக்கையும் ஆண்டவரே இறக்கையும் ஆண்டவரே சகோதரர்கள் இறக்கத்தை ஊற்றி அடிமைப்படுத்தி இருக்கிறார். வெளியேறிட்ட இயேசுவின் நாமத்தினால அதை காணும் பொழுது அதை நினைக்கும் போது அதுல ஒரு அறிவிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஓ நீதான் இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே ஒரு நோவாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒரு ஈசாக்காக மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஏற்காக ஆண்டவரே வரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹalleluya. இணைப்புல இணைந்து ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு சகோதரிகளும் எப்படி தன் கணவர் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லி ஜெபித்தார்களோ அந்த வல்லமையால் நிரப்பி இருக்கிறீரே ஐயா. ஆண்டவரே சகல கட்டுகளில் இருந்து
விடுதலையை கொடுத்திருக்கிறீரே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பிரியமானவர்களை, செய்கிற தொழிலுக்காக ஹalleluya, தொழிலுக்காக இந்த நேரத்தில் செபிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்லி இருக்கிறா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கூட சொல்லி. ஹalleluya. திருப்பாடல் 128 அதிகாரத்துல வாசிக்கிறோமே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கூட சொல்லு. ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. குடும்ப தலைவர்கள், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, நான் எவ்வளவு உழைத்தாலும் புத்தல் பையில போட்டது போல எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது சாமி. ஆண்டவரே, என் தொழில கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே, தன் கையின் பிரயாசம் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கூட சொல்லி இந்த வேலையில ஸ்துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. புதிய தொழில் தொடங்க உதவி செய்வீராக. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, புது தொழில் தொடங்குவதற்கு அதற்கான எல்லா வழிவாசலையும் திறந்து கொடுப்பீராக. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உங்க வல்லமை 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 ஆண்டவரே இறங்கட்டும். தொழிலை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுப்பீராக. ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஓ, உமது தெய்வீக வல்லமை அவர்கள் செய்கிற ஆண்டவரே இந்த தொழிலிலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்துதிப்போமா. கடைசி நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஸ்துதிப்போமா. ரீதா லாபா நஷதராபா. உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லு. சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லா கடனுக்கே போகுதே, வட்டி கொடுத்தே மாள முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மாத்துவா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கடன் எல்லாம் ஒரு நிமிடத்துல மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya. கடன் பிரச்சனைகளில ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. நான் கடன் வாங்கினது தப்பு தான் சாமி, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, என்னை மன்னியுன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷயம், நிறைய பேருக்கு ஆண்டவர் கடனை மாத்தி கொடுத்தா கூட, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தா கூட திரும்ப 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 நிறைய கடனை போய் வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த நாளிலே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஒரு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, எனக்கு இருக்கிற கடனை அடைச்சிருங்கப்பா, அடைக்க எனக்கு வழிவாசல திறந்து கொடுங்கப்பா, இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இணைச்சட்டம் 28 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்பது போல அப்பா, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இதோ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எவர் கையிலிருந்து கடன் வாங்க மாட்டீர்கள் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கப்பா. இணைப்பில் இருந்து யாரெல்லாம் கண்ணீரோடு கூட அப்பா, என் வாழ்நாள் முழுவதும் கடன் அடைக்கிறதுலையே சரியா போதே, வட்டி கொடுக்கறதுலையே சரியா போதே, இதற்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லி கண்ணீரோடு உங்க சமூகத்துல காத்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிற சாமி. ஓ, உன் துயரமும் உன் பெருமூச்சும் ஒளிந்து போகணும்னு சொல்லி இந்த வருஷத்துல வாக்கு கொடுத்தீங்களே அப்பா, அதை நினைவு கூர்ந்து இவர்கள் துயரமும் பெருமூச்சியும் ஆண்டவரை ஒளிந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உங்க வல்லமை இறங்கட்டும் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அடுத்ததாக நம் குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஜெபிப்போமா. சமாதானத்தின் ஆவி ஆண்டவர் ஊற்ற வேண்டும். பிரிவினைகள் நீங்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, இந்த இணைப்பிலே யாரெல்லாம் அந்த நிலையில இருக்கிறாங்களோ சாமி, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோப்பா, அப்பா, பிரிவினையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் இரத்தத்தினாலே பிரிவினையை கொண்டு வருகிற சத்துருவை நிர்மலமாக்கி செபிக்கிறப்பா. லூகம் தூரபௌஷதரபா. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு ஆண்டவரே, இந்த நேரத்தில் சமாதானம் இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த சமாதான பிரபு சமாதானத்தை ஊற்றுவீராக. ஒருவரும் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த சமாதானத்தின் வல்லமை இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவர் மீது இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற சாமி. ஹalleluya. Thank you Jesus. நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் ஆண்டவர் மேலான காரியத்தை செய்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொன்று நினைத்து துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூய ஆவியானவரே, இந்த ஜெப நேர தொடக்கம் முதல் கடைசி வரை முது பிரசன்னத்தால் நிரப்பியதற்காக நன்றி அப்பா. தூய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர். உனது ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல, எனது ஆவியால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். அப்பா, நீர் விடுதலையை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. அற்புதங்களை நடத்தி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைய தினம் எரிகோ ஜெபத்தின் 3வது நாள். நாளைய தினத்தினுடைய தலைப்பு நம்முடைய இல்லங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பரிசுத்த வாழ்வுக்காக, அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகினால பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அதே போல இதற்காக ஒரு ஜெபமாலை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். அது மட்டுமல்ல, நாம் யூடியூப் சேனல் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த வருஷம் 2026 2ஆம் தேதியிலிருந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்து அதில் அநேக இறை செய்திகளும் துதி ஆராதனையும் அதில் வெளியிட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த 2வது நாள் எரிகோ ஜெபம் கூட இந்த யூடியூப்பில் வரும். தொடர்ந்து அதுக்காக ஜெபியுங்கள். அநேகருக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துங்க. இதன் வழியாய் நாம் ஆண்டோடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம். அதுதான் இதனுடைய முழுமையான நோக்கம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.